மும்பைக்கு வந்தால் கால்களை வெட்டுவேன் என ராஜ் தாக்கரே பேசியது கண்டனத்திற்குரியது என்றும், கட்சி, அரசியல், கொள்கை என எல்லாம் கடந்து தமிழ் இனத்தின் மகனாக அண்ணாமலைக்கு நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும் எனவும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தேர்தல் கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருப்பதாகவும், யாருடன் கூட்டணி என்பது குறித்து விரைவில் அறிவிப்போம் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சபரிமலையில் தாவேகா தொண்டர் ஒருவர் நடைபாதையில் இருந்து 18ஆம் படி வரை தாவேகா கொடியை உயர்த்தி பிடித்தபடியே சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீஸ் அறிவுறுத்தலின் பேரில் அவர் கொடியை மடக்கி வைத்துவிட்டு 18 படியையும் ஏறினார். போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட பகுதி நேர ஆசிரியர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். போராடிய பகுதி நேர ஆசிரியர் மரணித்துவிட்ட கவலை கொஞ்சம் கூட இல்லாத ஃபெயிலியர் மாடல் முதல்வராக ஸ்டாலின் இருக்கிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்த ஆசிரியர்களுக்கு திமுக மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செய்துள்ளதாக தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்பட்ட 3000 ரூபாய் ரொக்கம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை 7,81,000 பேர் இதுவரையில் இன்னும் வாங்கவில்லை. தர்மபுரி, திருப்பத்தூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வாங்கியதில் முதலிடத்திலும் தென் சென்னை கடைசி இடத்திலும் உள்ளன. நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவது போல் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வரும் காலங்களில் கல்வித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்கு வங்கம் இடையே 3 அமிர்த் பாரத் ரயில்கள் இயக்க ஒப்புதல் கிடைத்தது தமிழகத்திற்கான பொங்கல் பரிசு என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.